பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புக்குரிய மாணவர்களே, எங்களுடைய அரபு இலக்கண வகுப்பு சம்பந்தமான பல்வேறு ஃபீட்பேக்குகள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. பல்வேறு ஊக்குவிப்புகள், மோட்டிவேஷன்ஸ் மாணவர் தரப்பிலிருந்தும் ஆசிரியர்கள் தரப்பிலிருந்தும் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற சந்தோஷமான செய்தியை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். அந்த வகையிலே அரபு மொழியை கற்க ஆர்வமானவர்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களோடு தொடர்ந்தும் இணைந்து கொள்ளலாம். அரபிய பயணத்தை பிடிஎஃப் உங்களுக்கு ஆன்லைனிலே கிடைக்கப்படுகின்றது. நீங்கள் அதனை தரவிறக்கம் செய்ய முடியும். நாங்கள் இன்று 3வது அரபு இலக்கண சட்டம் படிக்க இருக்கின்றோம். இன்றைய பாடத்தலைப்பு ஜமனுல் ஃபிஅலி, காலம் தொடர்பான சில விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொரு மொழியிலும் 3 காலங்களுக்குரிய சொற்பிரயோகங்கள் இருப்பதை பார்க்கிறோம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று நாங்கள் அதனை சொல்லுகின்றோம். அவ்வாறே அரபு மொழியிலும் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்கின்ற 3 பகுதிகள் இருக்கின்றன. இறந்த காலத்துக்கு நாங்கள் மாதி என்று சொல்கின்றோம், நிகழ்காலத்துக்கு நாங்கள் ஹாதிர் என்று சொல்கின்றோம், எதிர்காலத்துக்கு நாங்கள் முஸ்தக்பல் என்று சொல்கின்றோம். எனவே 3 காலங்கள் எல்லா மொழியை போன்றும் அரபு மொழியிலும் இருப்பதை பார்க்கலாம். அந்த வகையில் இந்த இடத்திலே ஒரு சார்ட் தரப்பட்டிருக்கின்றது. அந்த சார்ட்டிலே 3 காலங்களுக்குரிய சொற்கள் எவ்வாறு மாறி மாறி வருகின்றன, ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு அறிமுகத்துக்கு இந்த காலங்களை இது இங்கே வகுத்திருக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை தாண்டி இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து கற்கின்ற போது இதை பற்றி விரிவான தகவல்களை, ஒரு காலத்தோடு தொடர்புடைய விரிவான விடயங்களை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். இந்த இடத்துல நாங்கள் ஆரம்ப பேசிக்கை மாத்திரம் இங்கே படிக்க இருக்கின்றோம். எனவே இறந்த காலம் அரபு மொழியிலே மாதி என்கின்றோம். அதற்கு ஒரு உதாரணம் தரப்பட்டிருக்கின்றது. ஹதஸ நிகழ்ந்தது, தஸவ்வஜ திருமணம் முடித்தான், இஅ்தமர உம்ரா செய்தான், சாஃபர பிரயாணம் செய்தான். அரபு மொழியிலே வசன்கள் இருக்கின்றன, வினை சொற்களுக்குரிய வசன்கள் இருக்கின்றன. ஃபியல் சுலாசி, ஃபியல் ருபாயி, அதே போன்று ஃபியல் சுலாசி அல் மசீது ஃபீஹி, ருபாயி அல் மசீது ஃபீஹி. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்வருகின்ற வகுப்புகளிலே முழுமையான தரவுகளோடு நாங்கள் படிக்க இருக்கின்றோம். இன்றே நாங்கள் இதனுடைய ஆரம்பத்தை மாத்திரம், பேசிக்கை மாத்திரம் படிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு இறந்த கால வினை எவ்வாறு நிகழ்கால வினையாக மாறுகின்றது? ஹதஸ யஹதுஸு, தஸவ்வஜ யதஸவ்வஜு, இஅ்தமர யஅ்தமிரு, சாஃபர யுசாஃபிரு. இவ்வாறு ஒரு இறந்த கால வினை நிகழ்கால வினையாக மாறுவதை பார்க்கின்றோம். ஆரம்பத்திலே ஒரு யா இருப்பதை பார்க்கிறோம். யஹதுஸு, யதஸவ்வஜு, யஅ்தமிரு, யுசாஃபிரு. அதே போல் இறுதி எழுத்தின் அடையாளம் நிகழ்காலத்துடைய லம்மத்தாக இருப்பதை பார்க்கிறோம். யஹதுஸு, யதஸவ்வஜு, யஅ்தமிரு, யுசாஃபிரு. எனவே இறந்த கால வினையொன்று எவ்வாறு நிகழ்காலத்துக்கு மாற்றப்படுகின்றது, அதற்கான உதாரணங்களை தான் நாங்கள் இங்கே தந்திருக்கின்றோம். அதே போன்று அந்த நிகழ்கால வினை எவ்வாறு எதிர்கால வினையாக மாறுகின்றது, அதற்கு 2 சொற்கள் இருக்கிறது. ஒன்று ச அல்லது சௌஃப. குறித்த நிகழ்கால வினைக்கு முன்னால் ச போட்டு நாங்கள் அதை வாசித்தால் சயஹதுஸு அல்லது சௌஃப யஹதுஸு, யதஸவ்வஜு சயதஸவ்வஜு அல்லது சௌஃப யதஸவ்வஜு, யஅ்தமிரு சயஅ்தமிரு சௌஃப யஅ்தமிரு, யுசாஃபிரு சயுசாஃபிரு அல்லது சௌஃப யுசாஃபிரு. 2 வகையில் பிரயோகிக்க முடியும். அவ்வாறு 2 வகையில் நாங்கள் அதனை பிரயோகிக்கின்ற போது அது எதிர்கால கருத்தை குறிக்கின்றது. எனவே இறந்த காலம் அரபு மொழியிலே அடிப்படையான வினைகள், அது நிகழ்கால வினைக்கு மாற்றம் பெறுகின்றது. அந்த நிகழ்கால வினையோடு சீன் அல்லது சௌஃப என்ற எழுத்துக்களை இணைப்பதன் மூலமாக அது எதிர்கால கருத்தை குறிக்கும். உதாரணமாக ஹதஸ நிகழ்ந்தது, யஹதுஸு நிகழ்கின்றது, சயஹதுஸு அல்லது சௌஃப யஹதுஸு என்றால் நிகழும், எதிர்காலத்தில் நடக்கும் என்ற கருத்தை குறிக்கின்றது. எனவே இந்த 3 காலங்களும் இவ்வாறு தான் அரபியிலே பாகுபடுத்தப்படுவதை பார்க்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் ஒரு வினையை பார்க்கின்ற போது பார்த்த மாத்திரத்திலே எங்களுக்கு அதனை கண்டுபிடித்துக் கொள்ள முடியுமாக இருக்க வேண்டும். இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? நிச்சயமா இதற்கு உங்களுக்கு வாசிப்பு அவசியப்படுகின்றது, பயிற்சிகள் அவசியப்படுகின்றன. அதனூடாகத்தான் உங்களுக்கு இந்த அறிவை மென்மேலும் வளர்த்துக் கொள்ள முடியுமாக இருக்கும். அந்த வகையிலே ஒரு பயிற்சி இங்கே தரப்பட்டிருக்கிறது.
பொருத்தமான வினை சொற்களை நீங்கள் இதிலிருந்து தெரிவு செய்ய வேண்டும். குறித்த வசனம் நிகழ்கால வினையா, எதிர்கால வினையா, இறந்த கால வினையா என்பதை வைத்து அந்த இறந்த கால வினை என்றால் ஒன்று, நிகழ்காலம் என்றால் ஒன்று, எதிர்காலம் என்றால் ஒன்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உதாரணமாக அஹி யுஸாஃபிரு கதன், கதன் என்பது நாளை என்ற கருத்தை குறிக்கும். கதன் என்பது நாளை என்ற கருத்தை குறிக்கும். அஹி யுஸாஃபிரு நண்பன், எனது சகோதரன், யுஸாஃபிரு பயணம் செய்கிறான், கதன் நாளை, அப்ப சயுஸாஃபிரு நாளை என்று வந்ததால டுமாரோ ஃபியூச்சர் டென்ஸ். எனவே சயுஸாஃபிரு சீன் வர வேண்டும் அல்லது சோஃபா வர வேண்டும். சயுஸாஃபிரு கதன் இலா மக்கா, நாளை மக்காவுக்கு பயணம் செய்வார். அஹி எனது சகோதரன், அல் ஆன் இப்பொழுது, அல் ஆன் என்றால் நோ, இப்பொழுது, அல் ஆன் என்றால் நோ, கதன் என்றால் டுமாரோ, அல் ஆன் நோ இப்பொழுது, அப்ப நிகழ்காலம். அப்ப எனது சகோதரன் சாஃபர் என்று வருமா, இறந்த காலம் இல்லையா? யுஸாஃபிரு பயணம் செய்கிறான், சயுஸாஃபிரு பயணம் செய்வான். எனவே யுஸாஃபிரு என்ற சொல் தான் இதை பொருத்தமாயிருக்கும். அஹி யுஸாஃபிரு அல் ஆன இலா மக்கா, எனது சகோதரன் இப்பொழுது மக்காவுக்கு பயணம் செய்கிறான். அடுத்து அஹி அம்சி, அம்சி என்றால் நேற்று, எஸ்டர்டே என்ற அர்த்தம். அம்சி என்றால் நேற்று என்றது அர்த்தம். அப்ப பாஸ்ட் டென்ஸ், எஸ்டர்டே சொன்னால் பாஸ்ட் டென்ஸ். அப்ப நேற்று மக்காவுக்கு சாஃபர பிரயாணம் செய்தான் வருமா, யுஸாஃபிரு பிரயாணம் செய்கிறான் வருமா, சயுஸாஃபிரு பிரயாணம் செய்வான் வருமா? இறந்த காலம் என்ற வகையில சாஃபர. அஹி எனது சகோதரன் நேற்று மக்காவுக்கு பயணம் செய்தான். ஹுதா, ஹுதா பெண்பால், ஹுதா கிதாப், கிதாப கபல யோமைன், கபல யோமைனா 2 நாட்களுக்கு முன்னர், கபல முன்னர், யோமைன் 2 நாட்கள், 2 நாட்களுக்கு முன்னர் புத்தகத்தை ஹுதா வாசித்தாள், வாசிக்கிறாள், வாசிப்பாள். என்னத்தை நீங்க பாஸ்ட் டென்ஸ் என்ற 2 நாட்களுக்கு முன்னர் என்ற சொல் காட்டுது, இது இறந்த காலமாகத்தான் இருக்க வேண்டும். எனவே கரஅத் வாசித்தாள், ஹுதா புத்தகத்தை 2 நாட்களுக்கு முன்னர் வாசித்தாள். அடுத்து ஹுதா பிளாங்க் அல் கிதாப அல் ஆன இப்பொழுது. அப்ப இப்பொழுது என்பது எனக்கு தெரியும் பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். எனவே தக்குராவு வாசிக்கின்றாள், 2வது தான் வரும். தக்குராவு வாசிக்கின்றாள், அல் கிதாப அல் ஆன இப்பொழுது புத்தகத்தை வாசிக்கின்றாள். 5வது ஹுதா அல் கிதாப பஅதகத், பஅதகத் டே ஆஃப்டர் டுமாரோ, நாளை மறுநாள். பஅதகத் என்றால் நாளை மறுநாள். அப்ப அது ஃபியூச்சர் டென்ஸ். எனவே ஹுதா சதக்ரவு வாசிப்பாள், அல் கிதாப புத்தகத்தை, பஅதகத் ஹுதா நாளை மறுநாள் புத்தகத்தை வாசிப்பாள். எனவே குறித்த வசனத்தில் வருகின்ற சொற்கள் கதன் நாளை, அப்ப எதிர்காலம், அல் ஆன் இப்பொழுது அது நிகழ்காலம், அம்சி நேற்று அது இறந்த காலம், கபுலயோமேன் 2 நாட்களுக்கு முன்னர் அது இறந்த காலம், அல் ஆன் இப்பொழுது நிகழ்காலம், பஅதகத் நாளை மறுநாள் அது எதிர்காலம். இப்படி இந்த சொற்பிரயோகங்களை வைத்து பொருத்தமான வினை சொல்லை நீங்கள் அந்த இடத்திலே நிரப்ப வேண்டும். அடுத்து பயிற்சி உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அந்த பயிற்சியிலே 3 காலங்களையும் கொண்ட சொற்களை நீங்கள் தெரிவு செய்து எழுத வேண்டும். ஃபஅல என்பது அது இறந்த காலம். நான் ஏற்கனவே சொன்னதை போன்ற அடிப்படையாக யஸ்குனு என்பது நிகழ்காலம், ஏன் கடைசிக்கு தம்மத்திக்குது. எனவே உங்களுக்கு அதை வச்சு பார்க்கலாம். யாய்க்குது ஆரம்பத்தில், எனவே இது நிகழ்காலம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எதிர்காலம் என்பது சீன் வர வேண்டும் அல்லது சோஃபா வர வேண்டும். எனவே நாங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம், சீன் வந்ததை மாத்திரம் நாங்கள் பார்த்தால் சயுஃபக்கிரு ஒன்றிக்குது. சயுஃபக்கிரு அது எதிர்காலம். சயுஃபக்கிரு யஹுது அஹ்சனு சயத்னாவலு எதிர்காலம். சோஃப யன்ஜஹு எதிர்காலம். யஃஅலு ஸஃபர சயக்ரவு வாசிப்பான் எதிர்காலம். சயஸ்தமிஉ சயஸ்மஉ செவிமடுப்பான் எதிர்காலம். சயஃஅலு செய்வான் எதிர்காலம். எனவே சிவப்பால் வட்டமிடப்பட்டிருக்கின்ற அனைத்தும் நாங்கள் இயல்பிலே பிடித்துக் கொள்வோம். இது எதிர்காலமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆரம்பத்தில் சீன் அல்லது சௌஃப வந்திருக்கின்றது. நிகழ்காலத்தை பொறுத்தவரையில் நாங்கள் சொல்லுவோம் நிகழ்காலம் யஸ்குனு நிகழ்காலம், கடைசிக்கு லம்மத்திக்குது, ரைட், ஆரம்பத்தில் யாய்க்குது. எனவே யஹுது நிகழ்காலம். அதே போன்று யஃஅலு நிகழ்காலம். அதே போன்று யஷ்குரு நிகழ்காலம். அதே போன்று யஷ்தகி
நிகழ்காலம் முறைப்படுகின்றான். என்குசு நிகழ்காலம் ஆரம்பத்தில் யா இருக்கின்றது, இரண்டாவது இறுதியில் லம்மத்துடைய இருக்கின்றது. எனவே அது நிகழ்காலம். நாங்கள் நிகழ்காலம் பற்றி படிக்கின்ற போது அதனுடைய அடையாளங்களை தனியே படிப்போம். அதே போன்று இறந்த காலம், ஏனைய அனைத்துமே இறந்த காலமாகத்தான் கவனத்தில் கொள்ளப்படும். இறந்த காலம். அஹ்சன திறம்பட செய்தான், இறந்த காலம். இஷ்தரா வாங்கினான், இறந்த காலம். சாஃபர பயணம் செய்தான், இறந்த காலம். அமர ஏவினான், இறந்த காலம். லஹப சென்றான், இறந்த காலம். எனவே இறந்த கால வினை சொற்களை இந்த குளத்தில் நிரப்ப வேண்டும், நிகழ்கால வினை சொற்களை இங்கே நிரப்ப வேண்டும், எதிர்கால வினை சொற்களை இந்த இடத்தில் நிரப்ப வேண்டும். இப்படி 3 காலங்கள் எல்லா மொழியிலும் இருப்பதை போன்று அரபியிலும் இருக்கின்றது. அதிலே சிறிய சிறிய வேறுபாடுகள் இருக்கின்றன. அதனை எங்களுக்கு நுணுக்கமாக கண்டுபிடிக்க முடியுமா இருந்தால் காலங்களை எங்களுக்கு அழகாக பகுத்து பிரித்து அறிந்து கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து எமது பாடத்தில் மீண்டும் சந்திப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.